பிராரத்த கண்மத்தையும் ஊட்ட மாட்டான். அவனோட நோக்கம் என்னது? திருத்தறது தான் நோக்கம். கண்மத்தை ஊட்டுவது அவன் நோக்கம் இல்லை. இறைவனுக்கு நோக்கம் என்னது? ஆன்மாவின் அறிவு திருந்தது தான் அவனுடைய நோக்கமே அன்றி கொண்டு வந்ததை முழுசாக கழிச்சே ஆகணுங்கிறது அவன் நோக்கம் கிடையாது. நம்ம சொல்கிறோமா இல்லைங்களா? ஒரு தப்பு செஞ்சுட்டு சிறைச்சாலைக்கு போகிறான். அவனை என்ன செய்கிறாங்க? நன்னடத்தைன்னு சொல்லி என்ன செஞ்சுறாங்க? கொஞ்சம் முன்னாடியே விடுதலை செய்கிறாங்களா இல்லையா? அப்போ நோக்கம் என்ன? தண்டனை கொடுக்கறதே திருந்துறதுக்கு தான். அந்த தண்டனை 6 மாதம் இரு, 1 வருஷம் இரு, 5 வருஷம் இருன்னு தண்டனை கொடுக்கறது என்னதுக்கு? திருந்துறதுக்கு தான், தண்டிக்கிறதுக்கு இல்லை. திருந்திட்டா அதுக்கு மேலே என்ன செய்ய வேண்டாம்? தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இப்போ சிறைச்சாலையிலேயே நல்லா ஒழுங்காக திருந்திட்டாப்பா, நல்லா இருக்கிறா அப்படின்னு சர்டிஃபிகேட் பண்ணிவிட்டு என்ன செஞ்சுருவாங்க? முன்கூட்டியே விடுதலை செஞ்சுருவாங்க. அது மாதிரி இந்த பிராரத்த கண்மமும் கழிக்கப்படும். திருந்திட்டா கண்டிஷன்ஸ் என்னது? திருந்திட்டா. திருந்துற வரைக்கும் இந்த வினை ஊட்டிக்கிட்டே இருப்பார். சரியா? என்ற வினை உடலோடு ஏகும் இடை ஏறும் வினை தோன்றில் அருளே சுடும்.